நதிகளை பாதுகாக்க தமிழக அரசு கடும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். வைகை நதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் நதி வழி பாதையை சீரமைக்கவும் வலியுறுத்தி மதுரையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் தொடங்கிய இந்த பேரணி வைகை ஆற்றில் நிறைவுற்றது. வைகையை காப்போம் என்ற பெயரில் பாஜக இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றுப்படுகைகளில் நடைபெறும் மணல் கொள்ளை மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். புனித நதியான வைகைக்கு ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி நதியை வணங்குகின்றோம். ஏனென்றால் தமிழகத்தில் பல நதிகள் தூர்வாரப்படாமல் இன்று காய்ந்த நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் சாக்கடை கழிவுகள் நமது புனித நீரில் கலந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி சுத்தப்படுத்தப்பட வேண்டும், வைகை சுத்தப்படுத்தப்பட வேண்டும்.